மாதிரிலாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி பண்ணாதடா. என்ன தப்பானவே நினைச்சியா நீ எது பேசினாலும் தெளிவா பேசு, அப்பதான் எனக்கு புரியும். ஆமா தெளிவா பேசுறாங்க. ஏன் பைத்தியமா நீ? எப்ப பார்த்தாலும் தலையில குண்டு தூக்கி போற மாதிரியே பேசினா அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமா குண்டை தூக்கி போறாங்க. நீயே ஒரு அணுகுண்டு மாதிரிதான் இருக்க. பொக்கரான் வெடிகுண்டு மாதிரி உன் மேல குண்டை தூக்கி போடுறாங்க. முஞ்சா பேசிட்டு சமாளிக்காதண்ணா. சரி அப்புறம் என்ன ஆச்சு சொல்லு. அவங்க என்னை பார்த்த உடனே எப்படி தெரியுமா சொன்னாங்க? என் பையனை பார்த்தா மாதிரி ஏகு ராஜா உன்னைய அப்படின்றாங்க. என் தலையெல்லாம் தடவி கொடுத்து என்னை பார்த்துக்கிடா கண்ணு அப்படின்னாங்க. நான் சொன்ன பாட்டி உங்களை பார்த்தா எங்க பாட்டி மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை எங்க தாத்தா ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு இங்க வந்து சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் இருக்கு பாட்டி அப்படின்ட்டு. என்னது இப்படி அந்த பாட்டி கிட்ட போய் பேச நான் சொல்ல சும்மா வச்சு வாங்கிடுவோம் பாத்துக்கோ. சாமி ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாய உடைச்சிருவ. சொல்லிக்கிட்டே இருக்க பாத்தியா இந்த குக்கரு என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? உன்னை பார்த்து சைட் அடிக்குதுடா. அது விசில் அடிக்குது பாரு. விசில் அடிக்குது பத்தியா? நீ அழகா இருக்கல்ல அதான் உன்னை பார்த்து சைட் அடிக்குது குக்கரு. ஏய் கூறு கட்ட குக்கரு கண்ணு தெரியாத உனக்கு? அறிவு கட்ட மாடு போய் போய் இந்த மூஞ்ச பார்த்து விசில் அடிக்கிற. சொல்லிக்கிட்டே இருக்க பாருடா. பாத்துருக்கானே அதான் தெரியுது. ஒரு 40 லிட்டர் குக்கரு கொண்டையில விசில் வச்சா நீயும் குக்கர் மாதிரி தான் இருப்ப. சரி அதை விடு. கண்டுபிடிப்பு தான். நாங்கெல்லாம் என்ன பாரு இது என்ன இப்ப உனக்கு சமைக்கும் போது தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன். வேலை கிடைச்சிருக்கியா எனக்கு? வேலையா? ஆமா. எங்க? ஒரு வீட்ல வேலை. வீட்ல வேலையா? ஆமா. அப்படி என்ன வேலை வீட்ல? தோட்டக்காரன்னு வச்சுக்கிய. கேக்குறேன் கேள்வி. அட போதும் பாடி சைட் அடிச்சது அந்த பொண்ணு. பெருசா அப்படியே உலக அழிக்கும் முன்னாடி நின்னுட்டாலும் அப்படியே நீ விசில் அடிச்சு சைட் அடிச்சுட்டாலும் நீ சொன்னாலும் சொன்னாலும் நான் உலக அழகிதான். நீ உலக அழகில உள்ளூர் கிளவி. பொறாமடா பொறாம. சரி விடு. வேலையை பத்தி சொல்லட்டுமா வேணாமா? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் தரேன்றாங்க. என்ன சொல்ற சொல்லு. ஆமா நல்ல வேலையை தான் செய்யதான் போறேன் நானு. அதுக்கு தான் கேக்குறேன். உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். போட்டுமா செய்யட்டுமான்னு சொல்லிட்டு. ஒன்னும் இல்ல, ஒருத்தவங்களை பாத்துக்கணுமா? யாரும் இல்லையா உங்களுக்கு? ஆமா இந்த கேர்டேக்கர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேலை. அவங்கள வீட்டுல இருந்து நம்ம கவனிச்சுக்கணுமா? அவங்களுக்கு யாரும் இல்லையா? உடம்பு சரியாதுங்களா? கேளு முதல்ல. அவங்க வீட்டுல யாரும் கிடையாதான். அவங்க பசங்க ஏதோ வந்து ஊர்ல படிக்கிறாங்களா. அவங்க வீட்டுல இருக்காங்க. கேர்டேக்கர் மாதிரி அவங்களை நான் பாத்துக்கணுமா? 30,000 ரூபாய் சம்பளம், 300 ரூபா டெய்லி வந்து தரேன்றாங்க. சாப்பாடு 3 வேளை எங்கேயும் சாப்பிட்டுக்கலாமா? நீங்க தங்கி வேலை பார்த்தாலும் சரி இல்ல நீங்க போயிட்டு வந்தாலும் சரி அப்படின்றாங்க. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? நீ ஓகே சொல்ல என்ன சொல்லலாம்னு சொல்றேன். அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஓகேன்ட்டாங்க. சார் என்ன சொல்றீங்க? நான் என்னோட போட்டோ அனுப்பிச்சேன். பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. இது எப்போ? ஏய் கேர்டேக்கர்ப்பா. கேர்டேக்கர்னு புரியுது. இது என்ன வேலை? இது புதுசா இருக்கு. இப்போ இந்த மாதிரி வேலை நிறைய கிடைக்குது அங்கங்க. உண்மைதான். நிறைய தேடல. நம்ம போய் அப்ளை பண்ணா அதுல நிறைய நமக்கு கொடுக்குறாங்க வேலை. ஆமா ஒரு இடத்துல கூட வேலை பார்க்கலாம். இல்ல அங்க கூட போய் வேலை பார்க்கலாம். அது அவங்க விருப்பம். இப்ப எனக்கு வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா இல்லைங்க நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னா சரி ஓகே இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு ஓகேன்ட்டாங்க. நீங்க போறதா போய் ஜாயின் பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. ஆனா அவங்கள நல்லா பத்திரமா பாத்துக்கிங்கன்ட்டாங்க. பத்திரமா பாத்துக்கணும். அப்படி யாரு அவங்க? என்ன வயசு அவங்களுக்கு? எதுக்கே வயசெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? ஒரு பத்திரமா பாத்துக்கணும். ஒரு வயசானவங்க. ஒரு கேர்டேக்கர்னா ஒரு கேரிங்கா பாத்துக்கதான் பத்திரமா பாத்துக்கணும் அர்த்தம். இது கூட தெரியாம இருக்க? அது யாரு உனக்கு கொடுத்தாங்க அந்த வேலைய? நம்ம அப்ளிகேஷன் போட்டு தான் வச்சிருந்தோம்ப்பா. சரி ஏதோ வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற மாதிரி இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா காலைல 6 மணில இருந்து நைட்டு வந்து 7-8 மணி வரைக்கும் இருந்தா போதும்ன்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிக்கலான்றாங்க. இல்ல நீங்க இருந்து பாக்குற மாதிரி 8 நான் சொன்ன 6 மணி வர முடியாது மேடம். 9 மணி 9 வரைக்கும் வர அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டாங்க. அப்பனா நீங்க டிஃபன் வந்து 6 மணிக்கு வந்தா டிஃபன் அங்க சாப்பிட்டுக்கலாமா? பேசிட்டு இருக்க உட்கார்ந்துகிட்டு. என்னடி ஒரு வேலைக்கு போறேன் வேலையை பத்தி உன்கிட்ட சொல்றேன். இதுல என்ன கூச்சம் இருக்கு? வேலைக்கு போறது கூச்சமா? எதுக்குடா அந்த மானங்கட்ட வேலை நமக்கு? முதல்ல என்னன்னு கேட்டுட்டு பேசு. அதான் என்ன சரி சொல்லு என்ன? இப்போ உருட்றம் பார். சும்மா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவங்க பசங்க எல்லாமே வந்து வெளியில இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க. சரி நீங்க வந்து பாத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரிங்க மேடம் கேர்டேக்கர் வேலை தானே வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு அதுல? வாழ்க்கையா
அதான் கேர்டேக்கர். நீங்க அவனை பாத்துக்கணும், கவனிச்சு இதை இப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். உனக்கு நீ புத்தி மங்கி போய் சுத்திட்டு இருக்க. உனக்கு என் மேல ரொம்ப பாசம் வச்சதுனால யார்கிட்ட விட்டே கொடுக்க மாட்டேன்றீங்க. என்ன உங்களாம் ஒன்றும் பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியல நீ என்கிட்ட? உனக்கு நல்லதாவே யோசிக்கவே தெரியாதா? அதான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா முதல்ல உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமா செய்தி உன்கிட்ட சொல்ல வந்தா நீ என்னடா எல்லாத்துக்குமே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு வேலை, இது வந்து நீ என்கிட்ட சொல்றதுக்கு வர. இந்த வேலை கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதுக்கு எத்தனை பேர் திரும்ப அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு என் போட்டோ பிடிச்சதுனால என்னை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல. ஆமா, இது ஒரு பொழப்பு, இது ஒரு வேலை, இது வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யாராதா? இதுவும் ஒரு வேலை தான் ராதா. ஒருத்தவங்களை பத்திரமா அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையில்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது கடவுள் கொடுத்த ஒரு அது கிஃப்ட்டுப்பா. அந்த வேலை புண்ணியம். கடைசி காலத்துல நமக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்ப வெளியில. வயசானவங்களை பாரு. இப்ப இவங்களுக்கு முன்னாடி என்ன வயசுங்கிற? அவங்கள பாரு. ஏய், நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? 82 வயசு ராதா உங்களுக்கு. லூசு. 82 வயசா? பின்ன அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. எது கேட்டாலும் சந்தேகம். எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் ஒரு விஷயத்த? அனாவசியமா சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தப்படாது. சந்தேகம் நீ மொட்டையா சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்களா? நான் அதுதான் அப்பதான் என்ன மொட்டையா சொன்னாங்க? முடி வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கேட்டு ஆமா, அந்த அம்மாக்கு 82 வயசு, பாத்துக்க ஆள் இல்ல, பிள்ளைங்க எல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டு அங்கேயே ஒரு பொண்ணை கட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்களாம். இப்ப இந்த அம்மா வந்து அனாதையா கிடக்குது இங்க வீட்டுல. பாவம்டா. ஏன் இந்த மாதிரிலாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி பண்ணாதராதா? என்ன தப்பானவே நினைச்சியா நீ? நீ எது பேசினாலும் தெளிவா பேசு, அப்பதான் எனக்கு புரியும். ஆமா, தெளிவா பேசுறாங்க. ஏன் பைத்தியமா நீ? எப்ப பார்த்தாலும் தலையில குண்டு தூக்கி போற மாதிரியே பேசினா அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமா, குண்டை தூக்கி போறாங்க. நீயே ஒரு அணுகுண்டு மாதிரிதான் இருக்க. பொக்கரான் வெடிகுண்டு மாதிரி உன் மேல குண்டை தூக்கி போடுறாங்க. முஞ்சா பேசிட்டு சமாளிக்காதண்ணா. சரி, அப்புறம் என்ன ஆச்சு சொல்லு. அப்புறம் என்ன? அவங்க சொன்னாங்க, அவங்க தம்பி உன்னை பார்த்தா என் பையன் மாதிரி இருக்குப்பா, என் பையனுக்கும் அதே வயசுதான்ப்பா, என் பையன் 25 வயசுல அமெரிக்கா போனவன், போய் 17 வருஷம் ஆகுது, இன்னும் வரலப்பா. அப்புறம் அம்மாவை பார்க்க கூட வர மாட்டாங்க. கேட்டா வீடியோ கால்ல பேசுறாங்க, கான்பரன்ஸ் கால்ல பேசுறாங்கன்றாங்க. அப்படி என்ன சம்பாதிச்சு என்ன சாவ போறானுங்க அங்க? பெத்த தாய்க்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. அந்த அம்மாவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க கூட இல்லையா? ஒரு பொம்பளை வேலை பார்த்துருந்துதான், அந்த பொம்பளைக்கு உடம்பு சரியில்லாம நின்று போச்சான். அதான் நான் கேட்டாங்க என்கிட்ட. சரி நான் வந்து பாத்துக்கிறேம்மா உங்களை. என் பாட்டி வயசுப்பா உங்களுக்கு, 82 வயசு. கொஞ்ச நேரத்துல என்ன தப்பா நினைச்சே ராதா? இல்ல ராதா, நீ என்ன நினைச்ச ராதா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல நீ என்ன நினைச்ச? எனக்கு எப்ப பாரு நீ வந்து ஒரு பொம்பளை பித்தனாவே பாக்குற. நீ என்ன நான் அப்படிப்பட்ட ஆளா பாரு? என்னைக்கு உன்னைய பார்த்தனா அன்னைக்கே இன்னொரு பொண்ணை ஏறு எடுத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்த வண்டி நானு. சத்தியம். விடு, எதுக்கு இப்ப எமோஷனலா பேசிட்டு இருக்க? விடு. சரி, அவங்கள கூட்டி நம்ம வீட்டுக்கு பாத்துக்கலாம். விடு. எதுக்கு இங்க வந்து சமையல சாப்பிட்டு சாவறதுக்கு அந்த கிழவி? சும்மாரிய நான் போய் பாத்துக்கிறேன். அந்த அம்மாவை அங்கே இருந்து நல்லா பங்களா வீடா, ஏசி ரூமு, கார் கூட தரேன்றாங்க. நீ என் கூட இருந்துரு தம்பி, என் கூட வந்து என் பையன்டா நீ, என் பையன். இப்ப அவங்க என்னை பார்த்த உடனே எப்படி தெரியுமா சொன்னாங்க? என் பையனை பார்த்தா மாதிரி ஏகு ராஜா உன்னைய அப்படின்றாங்க. என் தலையெல்லாம் தடவி கொடுத்து என்னை பாத்துக்கிடா கண்ணு அப்படின்னாங்க. நான் சொன்ன பாட்டி உங்களை பார்த்தா எங்க பாட்டி மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை எங்க தாத்தா ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு இங்க வந்து சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் இருக்கு பாட்டி அப்படின்ட்டு. இப்படி அந்த பாட்டி கிட்ட போய் பேச நான் சொல்ல சும்மா வச்சு வாங்கிடுவோம் பாத்துக்கோ. ஆனா அந்த பாட்டியை பார்த்தாலே ஏதோ ஒரு உணர்ச்சி எனக்கு. அப்படியே கை கால நடுங்குது. அந்த வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்ச உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். எனக்கும் அந்த பாட்டிக்கும் ஏனவோ போன ஜென்மத்துல பந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், அந்த ஒரு படபடப்பு. என்னன்னு தெரியல எனக்கு. பாத்துடா, என்கிட்ட பேசுற மாதிரி அந்த பாட்டி கிட்ட பேசுறாத. அவங்க எல்லாம் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. உருட்டு கட்டை எடுத்து மண்டியில பொட்டுன்னு போட்டுருவாங்க. உன் வாழ்த்தனத்தெல்லாம் அடக்கி சுருட்டி வச்சிரு. நீ வந்து அந்த வீட்டு பக்கம் நைஸா வந்து பாட்டி ஏதாவது மயக்கமா இருக்கிற நேரத்துல நான் ஏதாவது வெளில போற நேரத்துல சுருட்டிட்டு போலான்னு பாக்காத. அரிசி முட்டை, நீ அரிசி முட்டை திருவிழா வந்தாலும் வருவாங்க. பாரு, இனிமேல் பாட்டி கையில தான் சாப்பாடு, அதுவும் நெய் டப்பு டப்பாவா. அதுவும் பார்த்தோன்னா சமையல்காரங்க வேற லெவல்ல. ஐயோ, இனிமேல் என்னுடைய சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும். உன்கிட்ட நான் தப்பிச்சேன். நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. உன்னால என்ன பாடுபட போறாங்களோ கடவுளே. அந்த பாட்டியை காப்பாத்து ஆண்டவா. பொறாம புடிச்சவள, பொறாம பூமை. மாசம் 30,000 ரூபாய் 300 ரூபாய் டெய்லி பேட்டா காசு, அது இல்லாம கார் வேற கொடுக்குறாங்களாம் மார்க்கெட்லாம் போயிட்டு வரதுக்கு. இனிமேல் ஃபுல்லா நான் தான் அந்த வீட்டுக்கு. என்ன தத்து எடுத்துக்க போறாங்க அந்த பாட்டி. நான் ஒரு தத்தெடுத்த குட்டி பையன், முத்து பையன். நான் இனிமேல் எப்படா கண்ணு தெரிஞ்ச அந்த பாட்டி உன்ன போய் தத்து எடுத்திருக்காங்க?
வேற யாரும் கிடைக்கலையா? கிடைக்கலடி. அவங்களுக்கு என்னை பார்த்த உடனே ஒரு தெய்வீக கலையாம். உங்களுடைய சிரிப்பை பார்த்த உடனே அந்த முருகன் கலண்டர்ல முருகன் சிரிச்சா மாதிரியே நீ சிரிச்சப்பா. என்ன பேசி மாய்க்கினியோ அந்த அப்படின்னு சிரிச்சான். போடி முகத்தை காட்டிடாத. நீ தாண்டி என்னை கடிச்சு கடிச்சு கொட்டுற. ஊர்ல போய் பாரு. இன்னும் 10 வருஷம் இருக்க வேண்டிய பாட்டிய போட்டுன்னு போக வச்சிடாத, சரியா? நீ வந்து பாட்டி கிட்ட மூஞ்ச காமிச்சிடாத. பாட்டி 3 நிமிஷத்துல அப்படியே முக்கியம் உட்கார்ந்து செத்துரும். போ போ, நான் நிம்மதியா இருப்பேன்.